அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய தெய்வ சிலைகளாக இருக்கட்டும், இல்லை கோவில் கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளாக இருக்கட்டும், இல்லை திரிசூலம், பெரம்பு, சரிங்களா, இது போன்ற தெய்வீக பொருட்களாக இருக்கட்டும், சரிங்களா, இதுக்கெல்லாம் தெய்வீக சக்திகளை அதிகரிக்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலில் சார்பாக காளி தீட்சையும், அதாவது கருணையச்சினியை வச்சு முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய அந்த மாந்திரீக பயிற்சி நேரடி கிளாஸும் நடக்குது. இந்த மாந்திரீக பயிற்சி நேரடி கிளாஸில் நீங்கள் கலந்துக்கிறணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேர், அதற்குண்டான குரு தட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன செய்வோம், எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், என்னைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் நேரடியாக வந்து இந்த காளி தீட்சையிலையும், அதாவது கருணையச்சினியை வச்சு முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய அந்த மாந்திரிக பயிற்சியிலையும் நீங்கள் கலந்துக்கிறலாம், சரிங்களா. இந்த மாந்திரிக பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லேயே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். நான் ஃப்ரீயாக உள்ள நேரம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பேன், சரிங்களா. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு சில நபர்கள் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, தெய்வங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்தது தான், அது என்ன தெய்வத்துக்கு நம்ம சக்தி கொடுக்கறதுக்கு நம்ம யார் அப்படிங்கிறட்டி கேட்போம். அப்படி கிடையாது. அதாவது தெய்வங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்தமான தெய்வங்கள் தான். ஆனால் நம்ம வச்சு வணங்குறோம் பாருங்க, அந்த தெய்வ சிலைகள், சரிங்களா, அது வந்து ஒரு பேட்ரி போல தான், சரிங்களா. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அது ஒரு பேட்ரி போல தான், சரிங்களா. நம்ம ஒரு பேட்டரியில் குறைஞ்சபட்சம் ஒரு சார்ஜ் நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை நம்ம யூஸ் பண்ண அது என்ன செய்யும், அந்த பேட்டரியில் உள்ள சார்ஜுங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், சரிங்களா. அது போல தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தெய்வ சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி அந்த தெய்வ சிலைக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்களை அந்த சிலைக்கு வந்து சக்தியை கொடுக்கும்போது, அந்த கர்ப்பக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலை என்ன செய்யும், சக்தி வாய்ந்த மந்திரங்களை கிரகிக்க ஆரம்பிக்கும். அந்த கிரகிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த மந்திர சக்தியை பக்தர்கள் தேடி வரும்போது, அந்த இடத்துக்கு ஒரு கோவிலில் பக்தர்கள் அந்த இடத்துக்கு தேடி வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு தேடி வர்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள அந்த தெய்வீக சக்தி அவங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்குது. இதுதான் நம்மளுடைய முன்னோர்களும் சரி, சித்தர்களும் சரி, ஒரு கோவிலை உருவாக்கி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் மூலமாகவும் தெய்வத்தின் மூலமாகவும் பற்பல நன்மைகளை அந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க, சரிங்களா. இதுதான் விஷயம், சரிங்களா. இப்போ அந்த தெய்வ சிலைக்கு, அதாவது சர்வ ஜனவசிய மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிலை என்ன செய்யும், அந்த சர்வஜன வசிய மந்திரத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த மந்திரத்தை கிரகிச்சு வச்சுக்கிறோம் அந்த சிலை. அப்போனா அந்த மந்திரத்தில் இருந்து நம்ம ஏற்கனவே ஜெபிச்சு வச்ச அந்த சக்திகள் அந்த சிலையில் இருக்கும். அந்த சிலையில இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சோம், அந்த மந்திர சக்திகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வெளிப்படும் போது அப்போனா அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், கூட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம என்ன மந்திரம் கொடுத்துருக்கோம், சர்வ ஜன ஆகர்ஷண மந்திரங்களை கொடுத்துருக்கோம். அப்போனா சர்வ ஜனங்களையுமே அந்த மந்திரம் என்ன செய்யும், அந்த சிலையில் இருக்கக்கூடிய மந்திரம் ஆகர்ஷணம் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. இன்னும் ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த தெய்வ சிலைக்கு துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய மந்திரங்களை அந்த தெய்வ சிலையில் என்ன செய்வாங்கன்னா உரு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போனா அந்த இடத்துக்கு ஒரு பேய் பிடிச்சவங்க வந்தாலும் சரி, இல்லை துஷ்ட சக்தியினால் பாதிக்கப்பட்ட யார் வந்தாலும் அந்த எல்லையிலே வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, அந்த எல்லையை மிதிச்சோடனே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து, அந்த தெய்வ சிலையிலிருந்து என்ன வெளிப்படுது, தெய்வ
அதாவது துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய அந்த மந்திர சக்திங்கிறது வந்து சிலையிலேருந்து வெளிப்படும் போது அந்த இடத்துல துஷ்ட சக்தினால் பாதிக்கப்பட்டவங்க வந்தாவே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இது போல் தெய்வீக சக்தி கொண்ட அந்த மந்திரங்களை அந்த தெய்வ சிலைக்கு நம்ம உரு கொடுத்து லட்சக்கணக்கில் நம்ம உரு கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிலையில் இருந்து அதனுடைய சக்தி வெளிப்படும் போது இந்த சக்தியை வச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பலன் பெறுவாங்க. அதற்காகத்தான் கோவிலை கட்டி கும்பாபிஷேகங்கள் செய்து அந்த தெய்வத்தை எல்லாரும் அனுபவிக்கணும், அந்த தெய்வ சக்தியை வந்து எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் கோவிலா கட்டி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அந்த ஒரு தெய்வம் என்ன செய்யும், தன்னை வணங்குறவங்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு மட்டும் போய் உதவி செய்யும். ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய கற்பகிரகத்தில் இந்த மாதிரி வச்சு தெய்வத்தை வழிபடும் போது அந்த ஊருக்கும் சரி, தன்னை தேடி வர்றவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அது அருள்பாலிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அருள்பாலிக்கும். எந்நேரமும் தெய்வம் வந்து ஒரு கற்பகிரக விற்கிறதுல அந்த சிலைக்குள்ள இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போனா தெய்வம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அவங்கள அன்போடு நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா? அவங்கள்ட்ட தான் இந்த தெய்வம் இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம எப்போ பூஜை செய்கிறோம் பாருங்கள், ஆத்மார்த்தமாக அந்த தெய்வ சிலைக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்தை நம்ம நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணி அந்த கற்பகிரகத்தில் நம்ம பூஜை நடக்கும்போது அது எந்த இடத்துல எந்த எல்லையில் இருந்தாலும் அந்த பூஜையை ஏற்றுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு ஓடியாந்துடும். சரிங்களா? அதே போல தான் நம்ம ஒரு தெய்வ சிலைக்கு சக்தியை நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வ சக்தியிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய சக்தினால் எல்லாருமே பலன்களை அனுபவிக்க முடியும். ஒரு சில பேர்கள்லாம் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் குறி சொல்கிறேன் சாமி, குறி சொல்கிறதெல்லாம் பலிக்குது, ஆனால் என் கோவிலுக்கு கூட்டம் வந்து வரமாட்டேன்னு சொல்லுது, தேடி கூட்டம் வந்து வரமாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டம் வரலை அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வ சிலைக்கு சர்வஜன ஆகர்ஷண மந்திரங்களை நம்ம ஜெபிச்சு அந்த தெய்வ சிலைக்கு உரு கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிலையிலேருந்து என்ன செய்யும், சர்வஜன ஆகர்ஷண சக்திகள் வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்காகவே மக்களை வந்து ஈர்த்துட்டு வரும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த தெய்வ சிலைக்கு மந்திர சக்திகளை கொடுக்கறது, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஒரு தெய்வ சிலை பஞ்சலோகத்தில் ஆன தெய்வ சிலையாக இருக்கட்டும், இல்லை கருங்கல் ஆன தெய்வ சிலையாக இருக்கட்டும், இல்லை திரிசூலமாக இருக்கட்டும், இல்லை பெரம்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை எந்த விஷயத்துக்கு நீங்கள் மந்திர உரு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வ சிலையில் தர்ப்ப கயிறுன்னு இருக்கும். சரிங்களா? தர்ப்ப கயிறு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தர்ப்ப கயிறுன்னு விற்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தர்ப்ப புல் வாங்கி கயிறு போல் திரிச்சுக்கோங்க. சரிங்களா? திரிச்சுக்கிட்டு அந்த தெய்வ சிலை அப்படியே சுற்றி ஒரு முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு அது ஒரு முனையை என்ன செய்யணும்னா உங்கள் கையில் வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை முதல்ல ஃபஸ்ட் என்ன செய்யணும், விநாயகருடைய மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தியுடைய மந்திரத்தை 1008 தடவை உரு கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிவசக்தியுடைய மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். அதன் பிறகு நீங்கள் எந்த மந்திரத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதாவது கோயிலுக்கு கூட்டம் வரணும்னு நினைக்கிறீங்களா அந்த சக்தியை கொடுக்கணுமா, இல்லை தெய்வத்துக்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அந்த 10,008 இல்லைன்னா ஒரு 50,008 இல்லைன்னா லட்சம் முறை இந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் அந்த தெய்வ சிலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த தெய்வ சிலைங்கிறது வந்து சக்தி வாய்ந்ததாக மாறும். இந்த சக்தி பார்த்திங்கன்னா 12 வருஷம் நிலச்சிருக்கும். அதன் பிறகு என்ன செய்வாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அதே போல் மறுபடிக்கு நம்ம அந்த மந்திர உருவை கொடுத்து அந்த தெய்வ சிலைக்கு என்ன செஞ்சுக்கிறோம், சக்தியை உருவாக்கி வைக்கணும். சரிங்களா? இது போல் நம்ம தெய்வ சிலைகளுக்கு மந்திர சக்திகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை கும்பிட வரக்கூடியவங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அவங்க மனசில் நினச்ச காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். திருப்பி திருப்பி உங்கள் கோவிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இது போல் விஷயங்கள் எதுவும் கோவில் வச்சுருக்கக்கூடியவங்க இது போல் விஷயங்களை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது யாகம் வளர்த்தும் பண்ணலாம். சரிங்களா? அதாவது யாக குண்டம் வளர்த்து அந்த யாக குண்டத்தில் இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா தர்ப்ப கயிறை கட்டி தெய்வ சிலையில் முடிச்சு போட்டு நம்ம அக்னியில் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஆவாகனம் கொடுத்து இதே போல் 10,008 மந்திர உரு ஆவாகனம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தெய்வ சிலை என்ன செய்யும், ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும். சரிங்களா?
இப்படி தான் தெய்வ சிலைக்கு சக்தியை அதிகரிக்கிறது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.